வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைட்டானிக் எக்ஸிபிஷன் நம்ம திருச்சியில் வந்திருக்குங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேகே நகர் சபரி மில் ஷாப் சபரி மில் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறதாங்க வந்திருக்கு. இதான் உள்ளே போனோன்னா இந்த நம்ம எப்படி உள்ள ஒரு ஷிப்புக்குள்ளே உள்ளே போனோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே டைட்டானிக் கேரக்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் மட்டும் இல்லாமல் உள்ளே போனோன்னு இந்த லக்ஸுரியான ஒரு அமைப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. நடக்கிற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. ரெட் கார்பெட் போட்டு தான் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு ஷிப்புக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட்டப் தான் இங்கே இருக்குது. இங்கே இருக்க ஆனால் ஃபோட்டோஸ்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது ஒரிஜினல் ஃபோட்டோஸ்லாம் கிடையாது, சும்மா வெறும் பேனர் மாதிரி தான். ஆனால் பேனர் மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கு. அதுலேருந்து உள்ளே வந்து நம்ம திரும்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பெரிய ஹால், ஒரு கப்பலுக்குள்ளே எப்படி ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி ஒன்று இருக்குமோ அதே செட்டப் வச்சுருக்காங்க. பார்க்கவே மிகவும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நான் கூட ஏதோ நினச்சி போனேன், பார்க்க ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குங்க. பார்க்க மேலெல்லாம் பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கப்பலுக்குள்ளே என்ன செட்டப் நம்ம டைட்டானிக் படத்தில் நம்மளே பார்த்துருப்போம், எவ்வளோ அழகாக பண்ணியிருப்போம் அதே மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக கார்பெட் தான் பாருங்கள், எவ்வளோ நடந்து வராங்க பாருங்கள், ஃபுல்லாக கார்பெட் தான். ஃபோட்டோ எடுக்க ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு முக்கியமாக சொல்லணும்னா இது வந்து குழந்தைங்களுக்காண்டி ரொம்ப புதுசாக பாருங்கள், ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி தான் வச்சு. டைட்டானிக் எக்ஸிபிஷன் வந்து வந்திருக்குங்க. இது வந்து எப்போ பார்த்தீங்கன்னா 7th செப்டம்பர் ஆரம்பிச்சிதுங்க. இது வந்து சும்மா ஒரு சாதாரண எக்ஸிபிஷன் மாதிரி இல்லைங்க. இது வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு முக்கியமாக அதிகமாக வச்சுருக்காங்க. நம்ம பார்க்க தான் இப்படி இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அழகாக இருக்குங்க பார்க்கவே. நம்ம மக்களும் கண்டிப்பாக வரலாங்க. பாருங்கள் ஸ்பேஸ் ஷிப் அந்த டைட்டானிக் கப்பல் எப்படி மூழ்கிச்சு அதெல்லாம் டீட்டெயில்ஸ் அந்த கேப்டன் அந்த படத்தில் காமிப்பாங்க, அந்த கேப்டன் கொண்டு எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லோரும் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, கப்பல் செட்டப் போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கூலிங்கான ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்கன்னு தெரியுமா, அதே மாதிரி எஃபெக்ட் இந்த இதில் இருந்துச்சுங்க. உள்ளே நுழைஞ்ச ஒன்று ஃபுல்லாக கூலிங் எஃபெக்ட் மாதிரியே இருந்துச்சு. அப்படி கப்பல் செட்டப் எப்படி கொண்டு வரணுமோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அங்கே உள்ள ஃபோட்டோலையும் நம்ம எப்படிலாம் அது என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக வரைஞ்சாங்க. அதுலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க்குறோம் ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கப்போ அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்துச்சு. நம்ம எப்பயும் போல் நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்டு எடுக்கிற மாதிரி இந்த பேனர்லாம் வச்சுருக்காங்க. அது பாருங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு. அதை விட நான் போன நேரம் மழை வரல, அதான் பெரிய விஷயங்க. அங்கே பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. அப்புறம் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி உட்காந்து போயிருக்காங்க. அந்தமாதிரி இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி வச்சுருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது. ஃபவுண்டன்ஸ்லாம் கலர்லாம் போட்டு முக்கியமாக சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு தான் இங்கே முக்கியமாக அவங்களுக்கு தேவையானதான் வச்சுருக்கணும், முக்கியமாக அவங்க தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வாங்க, கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பெரியவங்களுக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம எதுவும் அவ்வளோவா இல்லை, பட் குழந்தைங்க வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பெய்டு கார்ஸு அது எல்லாமே இருந்துச்சுங்க. காருக்கு பே பண்ணால் குழந்தைங்க உட்கார வச்சு ஓட்டுற மாதிரி வந்து இருக்குது. அங்கே அதுலேருந்து வெளியே வந்தோன்னா அதுலேருந்து கொஞ்சம் உள்ளது வந்துட்டோன்னா இங்கே நம்ம ஸ்டார்ஸு எப்பயும் போல் நம்ம எல்லாமே ஸ்டார்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி நிறையா கடைகள்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கடை போட்டிருக்காங்க. ஆனால் விலை தாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் பார்க்க ஒரு பொருள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக நீங்கள் வாங்க. குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குதுங்க. கண்டிப்பாக வரலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான உண்டியல் எல்லாமே இங்கே இருக்குது, வந்து பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவானதுனால டக்குன்னு சீக்கிரம் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக ஈவினிங் அப்போ வரலாம். இதில் வந்து பாருங்கள் ரேட்டு தாங்க எனக்கு என்னமோ கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் எவ்வளோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வாங்க. அது மட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3D ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி நிறையா ஒரு விஷயம் கொண்டு வந்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு என்னென்ன கவர் ரொம்ப மேக்ஸிமம் இந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களை கவர்ற மாதிரி தான் கொண்டு வந்துருக்காங்க.
அந்த மாதிரி இந்த அவங்க விளம்பரம் வைக்கிறது இது மாதிரி அதுவும் அந்த மாதிரி இதுவும் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். கடைகள்லாம் அந்த அந்த பலூன் ஷூட்டிங் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் யாருமே உடைச்ச மாதிரி தெரியல. எல்லோரும் போயிட்டு தான் இருந்தாங்க. நானும் நேரம் குறைவாக இருந்த காரணம் டக்குன்னு வந்துட்டேன். தனியாக போனோன்னா வேறு கண்டிப்பாக எதுவுமே வாங்குகிற ஐடியாவே இல்லை. நமக்கு எதை பார்த்தாலும் என்ன வாங்குறதுனே தெரியல. அதே மாதிரி இந்த ரிங் போட்டால் நம்ம காசு இது எல்லாமே இங்கே இருந்துச்சுங்க. இந்த அந்த டோக்கன் விழுந்து அந்த பொம்மை தருவாங்க அந்த இது அதையும் மக்கள் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னா எப்பயும் போல் நம்ம ஜெயிண்ட் வீலு, அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே மக்கள் எல்லாமே உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. இது அந்த இது நம்ம கூட போன வாட்டி போகலான்னு இருந்தோம்னா அந்த இது. ஆனால் நான் அந்த வாட்டி எந்த ரைட்லேயுமே போகல, நான் தனியாக போனதுனால. என்னமோ முக்கியமாக அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இந்த வாட்டி எல்லா ரைடுமே விலை ஜாஸ்திங்க. என்னடா அப்படின்னா எந்த ஒரு ரைடுமே ஒரு 50 ரூபா அந்த மாதிரி இல்லவே இல்லை. எல்லா ரைடுமே 100 ரூபா அதுக்கு மேலே தான் இருக்குது. 100 ரூபாய்க்கு கம்மி எந்த ரைடுமே இல்லை. சரி 2 பேருக்கு 100 ரூபான்னா கூட பரவாயில்ல, பர் ஹெட்டு 100 ரூபா வாங்குறாங்கங்க. இந்த வாட்டி விலை ரொம்ப ஜாஸ்தியாக விற்கிறாங்க. என்னான்னு தெரியல அந்த எக்ஸிபிஷனு. ஆனாலும் மக்கள் வராங்க. ஒரு சில இது யாருமே வராதனால ஓடாமே இருக்குது. என்னன்னு தெரியல. ஆனால் மக்கள் ஒருவேளை நான் போன டயத்தில் வரலையா என்னன்னு சொல்லி தெரில. பட்டு ஆனால் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், ரொம்ப விலை. உள்ள எல்லா ரைடுக்கும் விலை. நான் இல்லை எனக்கு அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. நீங்கள் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆனால் விலை ஜாஸ்தி தாங்க. குழந்தைங்க வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம மெயின் அவங்க வச்சுருக்கதே குழந்தைங்கள வந்து நம்ம கவரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வச்சுருக்காங்க. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி குழந்தைங்க தான். கடை எங்கிட்ட திரும்பினாலும் கடை தான். எங்கிட்ட திரும்பினா பானிபூரி விற்கிறாங்க, எங்கிட்ட திரும்பினா அப்பளம் வைக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கடை தான். கரும்பு ஜூஸு, ஜிகிர்தண்டா எல்லாமே விற்கிறாங்கங்க. அதே மாதிரி நம்ம டைம் பாஸ் ஆகும். குழந்தைங்க அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு குழந்தைங்களை கூட்டி இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நம்ம பெரியவங்களும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா, குழந்தைங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே கூட்டி போனால் இங்கே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்.